சற்று முன் மறைந்தார் நடிகர் ராமராஜன். வெளியான அந்த துயர் செய்தி தமிழ் சினிமாவையே உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய ஒரு மிக முக்கியமான நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், திரைக்கதை எழுத்தாளர்னு நிறைய பன்முக திறமை கொண்ட ஒரு முக்கியமான நடிகர் ராமராஜன். இவரு தமிழ் சினிமால எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெளியோட சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. வந்தவரு நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு இயக்குனரா முதல்ல தமிழ் சினிமால மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. அதன் பிறகு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல படங்கள்ல அப்பப்போ நடிச்சாரு. இருந்தாலும் ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் அவரால பெருசா சாதிக்க முடியல. அந்த நேரத்துல தான் அவருக்கு நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படிங்கிற ஒரு கிராம சப்ஜெக்ட் படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துடைய வெற்றி அவருக்கு பயங்கர ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதன் பிறகு தமிழ் சினிமால கிராம சப்ஜெக்ட்ல ராமராஜன் பட்டைய கிளப்பியிருப்பாரு. அதன் பிறகு அவருக்கு வந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கரகாட்டக்காரன் திரைப்படம். இந்த திரைப்படம் தமிழ் சினிமால பயங்கர ஒரு வரலாற்று சாதனையா படைச்சது. அதன் பிறகு ராமராஜன் ஒரே மாசத்துல 43 படங்கள்ல கமிட் ஆனாராம். இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழ் சினிமால சாதிச்சது நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டார் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெருமை நம்ம ராமராஜனுக்கு உண்டு. அந்த நேரத்துல அப்போ இருந்த எல்லா முன்னணி இயக்குனர்களும், தயாரிப்பாளர்களும் ராமராஜன் வீட்ல போய் அவருடைய கால் ஷீட்டுக்காக காத்திருந்திருக்காங்க. அதே மாதிரி அவர் நடித்த அடுத்தடுத்த படங்கள் பயங்கர ஒரு வெற்றி. மக்கள் நாயகன் அப்படின்னு மக்களால செல்லமா அழைச்சாரு ராமராஜன். இப்படி ஏகப்பட்ட வெற்றிக்கு சொந்தக்காரர் ராமராஜன். இப்படி தமிழ் சினிமாவே தான் தான், அடுத்த சூப்பர் ஸ்டாரே இவர்தான் அப்படின்னு மக்கள் எல்லாரும் இவரை கொண்டாடி தீர்த்தாங்க. அதுலயும் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசனே இவரை பார்த்து வியந்து போனாங்க. நாமலாம் அவ்வளவுதானா அப்படின்னு அவங்கலாம் பயந்து போற அளவுக்கு ராமராஜனுக்கு அந்த நேரத்துல மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்படிலாம் ஒரு காலகட்டத்துல முன்னணி நடிகரா தமிழ் சினிமால ஜொலிச்சுட்டு இருந்த ராமராஜன், திருமணம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்டால அவரு ஒட்டுமொத்தமா உடைஞ்சு போனாரு. நடிகை நளினிய விரட்டி விரட்டி காதலிச்சாரு. 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பொறந்தாங்க. ஒரு 10 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாம போன ஒரு திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதன் காரணமா அவங்களுக்கு விவாகரத்து ஆனுச்சு. அதுல ராமராஜன் ஒட்டுமொத்தமா உடைஞ்சு போயிட்டாரு. தன்னோட வாழ்க்கையே பறிபோன மாரி அதன் பிறகு மது பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சாரு ராமராஜன். அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஸ்லிம்மா இருப்பாரு. அதுவும் சொல்லப்போனா அவருக்கு குடிப்பழக்கமே பிடிக்காதாம். அந்த நேரத்துல புகை பழக்கம், குடிப்பழக்கம் இந்த மாதிரி சீன் வரக்கூடிய படங்கள்ல ₹1,00,00,000 கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் உதறி தள்ளின ஒரு நடிகர். அதனாலேயே அவருடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா தொலைச்சாரு. புகைப்பழக்கம், மது பழக்கம்னு அதுல ஒட்டுமொத்தமா மூழ்கி போன ராமராஜன், நேற்று தினம் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால அவருடைய வீட்லயே துடிதுடிச்சு அவருக்கு ஏற்பட்டிருக்க பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.